வியூவர்ஸ், நான் உங்கள் அருமையிலே இன்னைக்கான வீடியோ எதை படுத்துறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலையை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம். திருவள்ளுவர் சிலையில என்ன ப்ரோ புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இந்த திருவள்ளுவர் சிலை வந்து ரொம்ப புதுசாக தான் வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லணும். பொதுவாகவே நமக்கு வந்து திருவள்ளுவர் சிலை அப்படின்னாவே நம்ம மனதிற்கு வர்றது என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரியில கடலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்க அந்த திருவள்ளுவர் சிலை தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, அதை கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு திருவள்ளுவர் சிலையை வந்து தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எந்த பிளேஸ்ன்னு கேட்டீங்கன்னா, கோவை மாவட்டம் குறிச்சிக்குளம் ஏரிக்கரையில தாங்க இந்த திருவள்ளுவர் சிலையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த திருவள்ளுவர் சிலையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளான 1330 குறளை குறிக்கிற விதமா 1330 தமிழ் எழுத்துக்களை வச்சு இந்த திருவள்ளுவர் சிலையை மேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த திருவள்ளுவர் சிலை வந்து முழுக்க முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுதான் உருவாக்கியிருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. இந்த திருவள்ளுவர் சிலையோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 25 அடி அப்படின்னு சொல்றாங்க. இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 15 அடி அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, உங்கள எத்தனை பேர் இந்த திருவள்ளுவர் சிலையை ஆல்ரெடி வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.